காணொளியில் நாயக்கர் ஆட்சி அறிமுகம், யார் நாயக்கர்கள், நாயக்கர்கள் ஆட்சி செய்த பகுதி, அவர்களினுடைய வரலாறு குறித்து முழுமையான காணொளி. தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு நாயக்கர் ஆட்சி. இந்த நாயக்கர் ஆட்சி இளங்கலை தமிழ் மற்றும் இளம் அறிவியல் பொதுத்தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காணொளி ரொம்ப பயனுள்ள காணொலியா இருக்கும். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நாயக்கர் ஆட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல இந்த நாயக்கர் ஆட்சி யார் நாயக்கர்கள், இந்த நாயக்கர் ஆட்சி எங்கு துவங்குகிறது, எப்படி நாயக்கர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கான அடையாளம் என்ன, யாரை எடுத்து யார் யார் ஆட்சி ஆள்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த பாடம் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. அதுல முதல்ல நாயக்கர் ஆட்சி குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துடலாம். யார் நாயக்கர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாயக்கர்கள் என்பவர்கள் நேரடியாக ஆட்சி செய்வதில்லை. முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர பேரரசு, அதாவது கிபி 1336 துங்கபத்திரை என்கிற ஆற்றங்கரையில இந்த விஜயநகர பேரரசு என்பது துங்கபத்திர ஆற்றங்கரையில உருவாக்கப்படுகிறது, தொடங்கப்படுகிறது. அதனுடைய தலைநகரமாக விஜயநகரம் இருக்கிறது. இதனுடைய அரசன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணப்ப தேவராயர். இந்த கிருஷ்ணப்ப தேவராயர் தான் இந்த விஜயநகர பேரரசனுடைய அரசன், மன்னன், தலைவன். அவரு என்ன பண்றாரு, தனி ஒருவனா இருந்து எல்லா நாட்டையும் ஆள முடியாது இல்லையா. அதனால அவர் என்ன பண்றாருன்னா பல பிரதிநிதிகளை பணியமர்த்துறாரு. அப்படி பணியமர்த்தப்பட்டவர்கள் தான் நாயக்கர்கள். அவங்க அதாவது விஜயநகர பேரரசு நாயக்கர்களை நியமிக்கிறாரு, பிரதிநிதிகளாக நியமிக்கிறாரு. அவங்க விஜயநகர பேரரசின் கீழ் கொஞ்சம் கொஞ்சமாக விஜயநகர பேரரசினுடைய வீழ்ச்சி சந்திக்க அவங்க என்ன பண்றாங்க, தானே சில இடங்களை தனித்துவமா ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடிய இடங்கள் தான் இந்த விஜயநகர பேரரசின் கீழ் இருக்கக்கூடியது மதுரை, செஞ்சி, வேலூர், தஞ்சை போன்ற இடங்கள்லாம். அந்த இடங்களுக்கு கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாருன்னா நாயக்கர்கள் சிலரை பிரதிநிதிகளா பணியமர்த்துறாரு. அப்படி பணியமர்த்தப்பட்டவர்கள் தான் நாயக்கர்கள். எனவே நாயக்கர்கள் என்பவர்கள் தனித்து இடம்பெறவில்லை. விஜயநகர பேரரசினுடைய மன்னனாகிய கிருஷ்ணதேவராயரால் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டவர்களாக தான் நாயக்கர்கள் இங்க அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பிரதிநிதிகளாக பணியமர்த்தப்பட்ட நாயக்கர்கள் குறிப்பா ஆட்சி அமைத்த பகுதிகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சி, தஞ்சை, மதுரை. அதுல முதல்ல செஞ்சி நாயக்கர்கள். இவங்க யாரு, அந்த செஞ்சி நாயக்கர்கள் உருவாகிற சமயத்துல யார் விஜயநகர பேரரசுல தலைமை பொறுப்புல இருந்தது அப்படிங்கிறது குறித்து இங்க பார்த்துடலாம். இந்த செஞ்சி நாயக்கர்கள் அப்படிங்கிறவங்க, இந்த செஞ்சி இது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலாறுக்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட பகுதியை, பாலாற்றிற்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில தான் செஞ்சி நாயக்கர்கள் ஆட்சி செய்யறாங்க. அப்போ ஆட்சி பொறுப்புல விஜயநகர பேரரசுல ஆட்சி பொறுப்புல இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தளபதியா இருந்தவர் வையப்ப நாயக்கன். அந்த வையப்ப நாயக்கன் அவருக்கு துணையாக துபாக கிருஷ்ணப்ப நாயக்கன் என்பவரை நியமனம் செய்திருக்கிறார். பொறுப்பா இவரை பொறுப்புல அமர்த்துறாரு. இந்த துபாக கிருஷ்ணப்ப நாயக்கன் என்று சொல்லக்கூடிய அவர் வழி வந்தவர்கள் தான் இந்த செஞ்சி நாயக்கர்கள் என்பவர். பிறகு துபாக கிருஷ்ணப்ப நாயக்கன் வழி அந்த செஞ்சி நாயக்கர்கள் ஆட்சி செய்த பிறகு அடுத்து சூரப்ப நாயக்கன் என்பவர் செஞ்சியை அரசாகிறான். இந்த சூரப்ப நாயக்கன் செஞ்சியை அரசாட்சி செய்து கொண்டிருக்க போதுதான் ரத்தினகேது தீட்சிதர் என்கிற இவனுடைய அரண்மனையில யாரு, சூரப்ப நாயக்கன், துபாக கிருஷ்ணப்ப நாயக்கனுடைய மகன் சூரப்ப நாயக்கன், அவன் ஆட்சியில் அரியணையில் ஏறிக்கொண்டிருந்த அந்த சமயத்தில் ரத்தினகேது தீட்சிதர் என்பவர் பவன புருடோத்தமம் என்கிற ஒரு நாடக நூலை இயற்றியதாக இந்த செஞ்சி நாயக்கர்கள் என்கிற பகுதியில நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. இதுல ஒண்ணு நீங்க பெருசா நினைவுல வச்சுக்க வேண்டியதில்லை. செஞ்சி நாயக்கர்கள் எந்த பகுதியை ஆட்சி செய்தார்கள், பாலாருக்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட பகுதியை ஆட்சி செய்திருக்கிறாங்க.
அப்போ விஜயநகர பேரரசினுடைய தளபதியா இருந்தவர் யாரு? வையப்ப நாயக்கன். இந்த வையப்ப நாயக்கன் தனக்கு துணையாக பொறுப்புல அமர்த்தியவன் யாரு? துபாக கிருஷ்ணப்ப நாயக்கன் என்பவன். இந்த துபாக கிருஷ்ணப்ப நாயக்கனை தொடர்ந்து அதன் பிறகு அவனுடைய மகனான சூரப்ப நாயக்கன் செஞ்சியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்துலதான் இந்த ரத்தினகேது தீட்சிதர் என்பவர் பவன புருடோத்தமம் என்கிற ஒரு நாடக நூலை எழுதுறாரு. அப்ப இந்த செஞ்சி நாயக்கர்கள் யார் என்றால் துபாகு கிருஷ்ணப்ப நாயக்கன் வழி வந்தவர்கள் தான் செஞ்சி நாயக்கர்கள் என்ற ஒரு தகவல் நமக்கு தெரிய வருது. அதுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா இவரை தொடர்ந்து தஞ்சை நாயக்கர்கள், அடுத்த ஒரு நாயக்கர்கள் தஞ்சையை ஆட்சி செய்யறாங்க. இந்த தஞ்சை நாயக்கர்கள்ல மிக முக்கியமா நம்ம அடையாளப்படுத்த வேண்டியவங்க திம்மப்ப நாயக்கர், செவப்ப நாயக்கர், ரகுநாத நாயக்கர். திம்மப்ப நாயக்கர் யார் அப்படின்னா நம்ம விஜயநகர பேரரசினுடைய முதல் அரசனாக இருந்த கிருஷ்ணப்ப தேவராயர்கிட்ட வாயில் காப்பாளனாக பணியாற்றியவர் தான் திம்மப்ப நாயக்கர். அதே போல அவர் வடார்காடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய நெடுங்குன்றத்தை தன்னுடைய ஆட்சியின் கீழ் ஆட்சி செய்திருக்கிறார். அந்த ஒரு சிறப்பின் அறிமுகமாக தான் திம்மப்ப நாயக்கர் இங்க அறிமுகப்படுத்தப்படுறார். அவருடைய மகன் தான் யாருன்னா சிவப்ப நாயக்கர். இந்த சிவப்ப நாயக்கர் தான் தஞ்சை நாயகத்தை தோற்றுவிக்கிறார். அப்ப தஞ்சை நாயகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சிவப்ப நாயகர். சிவப்ப நாயக்கர் யாருன்னா திம்மப்ப நாயக்கருடைய மகன். திம்மப்ப நாயக்கர் யார் அப்படின்னு கேட்டா விஜயநகர பேரரசனுடைய அரசனாக இருந்து கிருஷ்ணப்ப தேவராயருக்கு வாயில் காப்பாளனாக பணியாற்றியவன், தலவாயாக பணியாற்றியவன். அதோடு மட்டும் இல்லாமல் நெடுங்குன்றத்தை தன்னுடைய ஆட்சியின் கீழ் அரசாட்சி செய்தவன் அப்படிங்கிற அடையாளம் இவங்க 2 பேருக்கு. நாயக்கர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதுல மிக முக்கியமான அடையாளத்தை பெற்றிருப்பவர் யாருன்னா இந்த 3ஆவதா இருக்கக்கூடிய ரகுநாத நாயக்கர். இவருக்கான அடையாளம் என்ன அப்படின்னா இவர் கலைகள்ல வல்லவர். இந்த ரகுநாத நாயக்கர் சங்கீத சுதா இசை என்கிற ஒரு இசை நூலை தோற்றுவிக்கிறார். இவர் பல்கலை வித்தகர் இந்த ரகுநாத நாயக்கர் என்பவர். இப்படி இந்த சங்கீத சுதா இசை போன்ற பல கலைகள் நிரம்பிய நூல்களை எல்லாம் இவர் ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருக்கிறார். அந்த நூலகம் தான் யாருடைய நூலகம்? ரகுநாத நாயக்கர் கலைகள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் அடங்கிய நூலகத்தை தான் பிற்காலத்துல தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதாக இந்த தஞ்சை நாயக்கர்களினுடைய வரலாற்றுல குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த 3 நாயக்கர்கள் பெயர்களை நீங்க தஞ்சை நாயக்கர்ல நினைவுல வச்சுக்கணும். யார் திம்மப்ப நாயக்கர், யார் சிவப்ப நாயக்கர், யார் ரகுநாத நாயக்கர் என்ற அடையாளத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த தஞ்சை நாயக்கர்களை குறித்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்த நாயக்கர்கள் ஆட்சி செய்த மிக முக்கியமான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை நாயக்கர். இந்த மதுரை நாயக்கர்கள் கீழே என்ன செய்திகள் இடம்பெற்றிருக்குன்னா இந்த மதுரை நாயகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா விசுவநாத நாயக்கர். இந்த விசுவநாத நாயக்கர் யாருடைய மகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகம நாயக்கனுடைய மகன். இந்த நாகம நாயக்கன் என்பவர் யார் அப்படின்னா இந்த விஜயநகர பேரரசனுடைய அரசனாக இருந்த கிருஷ்ணப்ப தேவராயர் அவருடைய இறுதி காலத்துல விஜயநகர பேரரசு விசுவநாத நாயக்கரால் வடிவமைக்கப்படுகிறது. அப்ப அந்த விசுவநாத நாயக்கர் பொறுப்பேற்பதற்கு அவர் பொறுப்பேற்ற அந்த சமயத்துல பாண்டியனுக்கும் சோழனுக்கும், குறிப்பா அந்த பாண்டியனுடைய பேர் கூட இருக்கு, அதாவது வீரசேகர சோழனுக்கும் சந்திரசேகர பாண்டியனுக்கும் எழுதியிருக்க பாருங்க. சந்திரசேகர பாண்டியனுக்கும் வீரசேகர சோழனுக்கும் இடையே நீயா நானா என்கிற போட்டி நிலவுகிறது. யார் அரியணையில ஏற போறோம் அப்படின்னு கடுமையான போட்டி இங்க வாக்குவாதத்தோட நடக்கும்போது இப்ப இந்த பாண்டியன் என்ன பண்றான், அதாவது விஸ்வநாத நாயக்கரிடம் நேரடியாக போய் உதவி கேட்கிறான். எங்க விஜயநகர பேரரசிடம் இந்த பாண்டிய சந்திரசேகர பாண்டியன் என்ன பண்றான், விஜயநகர பேரரசுகிட்ட உதவியை தேடுறான். அப்படி உதவியை தேடும் போது விஜயநகர பேரரசனுடைய தளபதி அரசனா இருக்கக்கூடிய கிருஷ்ணப்ப தேவராயர் என்ன பண்றாரு, இந்த விசுவநாத நாயக்கருக்கு அறிவுறுத்துறாரு. என்னென்ன அறிவுறுத்துறாரு அப்படின்னா அவர் உதவி கேட்டு வந்திருக்கிறாரு இல்லையா இந்த சந்திரசேகர பாண்டியன், அவருக்கு நம்மால முடிஞ்ச படை உதவிகளை செய்யுங்க, ஆள் உதவிகளை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லும் போது
விசுவநாத நாயக்கர் மறுக்காம என்ன பண்றாரு, கொட்டியம் என்று சொல்லக்கூடிய கொட்டியம் நாகம நாயக்கரை அவருடைய படைத்தை வந்து அனுப்பி விடுறாரு இந்த சந்திரசேகர பாண்டியனுக்கு. இவர் இந்த நாகம நாயக்கர் இவருக்கு பக்கத்துணைய போர் புரியதற்கு போறாரு. இப்ப இந்த பாண்டியன், அதாவது சந்திரசேகர பாண்டியன் பிளஸ் விஸ்வநாத நாயக்கர் அனுப்பி வைத்த இந்த கொட்டியம் நாயக்கர் படை, இவங்க 2 பேருமே இணைஞ்சு சோழனை, வீரசேகர சோழனை எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறதுல சோழனை வந்து வீழ்த்திடுறாங்க. வீழ்த்திட்டு இவங்க பாண்டியன் சார்ந்து வெற்றி பெறாங்க. ஆனா இந்த நாகம நாயக்கர், கொட்டிம நாகம நாயக்கர் என்ன பண்றாருன்னா, பாண்டியனுக்கு முறைப்படி பாண்டியன் தான் உதவி கேட்டு அவன் தான் இப்ப சோழனை வென்றிருக்கிறான், சோழனை வீழ்த்தி பாண்டியன் வென்றிருக்கிறான். எனவே இவர் தானே, பாண்டியன் தானே அரசாட்சியில உட்காரணும். ஆனா இந்த உதவிக்கு போன நாகம நாயக்கர் என்ன பண்றாரு, தானே வென்று விட்டதாக பாண்டியனை அரியணையில ஏற மறுத்து அவருக்கு அரச பதவியை கொடுக்க மறுத்துறாரு. தானே அரச பதவியை ஏற்க முயற்சி செய்யறாரு, ஏற்றுக்கொள்றாரு. எனவே இத பார்த்த கிருஷ்ணப்ப தேவராயருக்கு கடுமையான கோபம் வருது. என்ன உதவிக்கு அனுப்புனா உதவுனதோடு இல்லாம இவனே தானே வென்று விட்டதாக அரச பதவியில அமர்றாரே, அவனை உடனே கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்ய சொல்றாரு. அந்த சமயம் விஸ்வநாத நாயக்கர் யார அனுப்புறாருன்னா, மன்னிக்கணும், கிருஷ்ணப்ப தேவராயர் யார அனுப்புறாருன்னா கைது செய்ய, நாகம நாயக்கனுடைய மகனாகிய விஸ்வநாத நாயக்கரை அனுப்புறாரு. விஸ்வநாத நாயக்கர் தன்னுடைய தந்தை என்று கூட பாராமல் அவர் என்ன பண்றாரு, அப்பாவை நாகம நாயக்கர், கொட்டிம நாகம நாயக்கரை கைது செய்யறாரு. அப்பா, நீங்க செஞ்சது தப்பு, உதவிக்குன்னு போனா நீங்க உதவியை மட்டும்தான் செஞ்சுட்டு எட்டிருந்து பார்க்கணுமே தவிர அதற்கு மாறா நீங்க அரியணையில பொறுப்புல ஏறி ஆட்சி செய்யறதுங்கிறது தப்பு. எனவே முறைப்படி நீங்க கைது செய்யப்பட வேண்டியவங்கன்னு சொல்லிட்டு விஸ்வநாத நாயக்கர் அவரை வந்து கைது செய்துறாரு. இதை மெச்சிக்கிறாரு கிருஷ்ணப்ப தேவராயரும். மெச்சிக்கிட்டு இவருடைய நேர்மையை பாராட்டி, தந்தை என்று கூட கருணை காட்டாமல் கைது செய்தார் இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த மதுரை நகரத்துல, விஜயநகரத்தை அரசாட்சி செய்வதற்கு ஏற்புடைய ஆளுன்னு சொல்லி அன்றைய முதல் இந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து ஆட்சி பொறுப்புல கிருஷ்ணதேவராயர் வந்து பொறுப்பை கொடுத்துடுறாரு. இப்படியாக இந்த மதுரை நாயக்கர் அரசு வந்து ஆட்சி செய்ததாக வரலாறு. இது போன்று 13 அரசர்கள் தொடர்ந்து அரசாட்சி செய்து இந்த நாயக்கர்களுடைய ஆட்சி வந்து நிலவுகிறது. ஏறக்குறைய 1530 தொடங்கி 1736 வரை இந்த அரசாட்சியானது நீள்கிறது. இவரை தொடர்ந்து அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த 3 நாயக்கருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முத்து வீரப்ப நாயக்கர் வராரு. மதுரை, தஞ்சை, செஞ்சி அதுக்கு அடுத்தது முத்து வீரப்ப நாயக்கர் என்பவர் வராரு. இந்த முத்து வீரப்ப நாயக்கர் பொறுப்புல இருக்கும் போது என்ன சிறப்பா சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர் காலத்தில் ராமநாதபுரம் சீமையில் எழுந்த கலகத்தை அடக்கிறதுக்கு போகலூரில் சடையத்தேவன் உடையான் என்பவருக்கு சேதுபதி என்கிற பட்டத்தை வந்து கொடுக்கிறாரு. அது ஒரு சிறப்பா பேசப்படுகிறது. அதன் பிறகு ஐரோப்பிய பாதிரிகள் ராபர்டி நொபிலி என்று சொல்லக்கூடிய அந்த மேலை நாட்டு கிறித்தவர் உள்ள வந்து தன்னுடைய சமயத்தை பரப்புறதுக்காக வராரு. அப்ப அந்த சமயத்துல இவர் வெற்றியும் காண்றாரு. ராபர்டி நொபிலி அவருக்கு மிகப்பெரிய உதவி செய்யக்கூடிய ஆதரித்தவராக இந்த முத்து வீரப்ப நாயக்கர் வந்து அறியப்படுறாரு. அதோட மட்டும் இல்லாம ராபர்டி நொபிலிக்கு ஆதரவு கொடுத்ததோட மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நிறைய கோயில்கள், கோட்டைகள் இதெல்லாம் பலப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த முத்து வீரப்ப நாயக்கரினுடைய தெரிய வருது. இவரை தொடர்ந்து முதலாம் முத்து வீரப்ப நாயக்கர் அடுத்தது வர்றாரு. அவர் பாத்தீங்கன்னா 1609 மதுரை வந்து அரசாட்சி செய்து ஏறக்குறைய ஒரு 14 ஆண்டு காலம் மட்டுமே அரசாட்சி செஞ்சு 1623 இவர் வந்து மறைந்துடுறாரு, இறந்து போயிடுறாரு. இவருக்கு வந்து வாரிசு இல்லை, அது ஒரு முக்கிய கருத்தாக இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவரை தொடர்ந்து திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு வர்றாரு. இந்த திருமலை நாயக்கர் நம்ம எப்படிங்க நாயக்கர்கள்ல ரகுநாத நாயக்கர் முக்கியம் அப்படின்னு சொன்னோமோ, அதே போல வையப்ப நாயக்கர், விஸ்வநாத நாயக்கர் எல்லாம் முக்கியம் சொல்றோமோ, அதே மாதிரி திருமலை நாயக்கரனுடைய பாட்டு மிக மிக முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இவருடைய முழுமையான பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமலை சௌரி நாயுடு அய்யங்காரு அப்படிங்கிறது இவருடைய முழுமையான பேரு. இவர் தன்னுடைய 39வது வயதுல ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் யாருடைய பேரரசையும் நம்பி நான் ஆட்சி செலுத்தல, தனித்த உரிமை பெற்றவனாக தானே ஆட்சி செய்யற தனித்த உரிமை பெற்றவனாக இவர் தன்னை அறிவித்துக் கொள்றாரு. இவருடைய சிறப்பு அடையாளங்களா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏன் இவர் மிக முக்கியமா நம்ம வரலாற்று பதிவுல முக்கியமா சொல்றோம்னா, மைசூர் உடனான மூக்கர் போர் இவர் ஆட்சி காலத்துலதான் நடக்குது. அது ஒரு மிக முக்கியமான வரலாற்று செய்தி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சௌராஷ்டிர மக்களை வர வச்சு அவர்களின் வழியாக நெசவு தொழில அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த 3 தகவல் திருமலை நாயக்கரை அடையாளப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான செய்தின்னு நம்ம பார்க்கிறோம். இவரை தொடர்ந்து அடுத்து வரக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொக்கநாதர். இந்த சொக்கநாதர் என்று சொல்லக்கூடிய சொக்கநாத நாயக்கர் பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கருடைய, இதுக்கு நடுவுல திருமலை நாயக்கருடைய மகன் 2ஆம் முத்து வீரப்பர் அப்படின்றவரும் ஆட்சி செய்வாரு. அவர் ஏற்கனவே ஒரு 4 மாதங்கள் மட்டுமே ஆட்சி செய்து பிறகு சித்தப்பா கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு அவரால் அந்த அரசியல் சாதுரியத்தோட ஆட்சி செய்ய முடியாது. பிறகு சித்தப்பாவினுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குமாரமுத்துக்கு சிவகாசி நெல்லை போன்ற பகுதிகளை எல்லாம் கொடுத்து அவர் அரச பதவியில அமர்த்திட்டு போயிடுவாரு. அவர் ஆட்சி பொறுப்புல ஏற்ற சமயத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு திருச்சி கோட்டையை எல்லாம் வலுப்படுத்தக்கூடிய அளவுல அவருமே ஒரு நல்ல ஒரு ஆட்சியை செய்துட்டு இருப்பாரு. அதற்கு அடுத்த நிலையில வரக்கூடியவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4வது இடம் பெற்றிருக்கக்கூடிய சொக்கநாதர் என்று சொல்லக்கூடிய நாயக்கர். சொக்கநாத நாயக்கர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருமலை நாயக்கருடைய பேரன். இவருக்கு இந்த சொக்கநாத நாயக்கருக்கு தன்னுடைய தாத்தா தானே தனி உரிமை பெற்றவனாக அரச பதவிக்கு வந்தார் இல்லையா, அந்த நிலை பேரனாகிய இந்த சொக்கநாத நாயக்கருக்கு பிடிக்காது. இந்த தாத்தா சரியான முறையில ஆட்சி பொறுப்புல அமராதனால அவருக்கு அதுல திருப்தி இல்லை, தவறுன்னு நினைக்கிறாரு. தாத்தா ஆட்சிக்கு வந்தது முறையாக விஜயநகர பேரரசின் கீழ் இல்லை, தானே தனித்து உரிமை பெற்றவராக வந்தது, அது முறை இல்லை, தவறு அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசுக்கு விசுவாசமா இருந்து ஆட்சி செய்யறாரு சொக்கநாதர். ஓரளவுக்கு அமைதியான சூழல் அவருடைய காலத்துல போகுது. அப்ப தஞ்சை வெற்றி பெறாரு. தஞ்சையை வெற்றி பெற்று என்ன பண்றாரு, இன்னொருத்தர் கட்ட அந்த தஞ்சை பகுதியை பொறுப்புக்கு கொடுக்கிறாரு. அந்த பொறுப்பில் அமர்த்தப்பட்டவர் சரியாக ஆட்சி செய்யாதனால மீண்டும் இந்த தஞ்சையானது மராட்டியரிடமே ஒப்படைக்கப்படுகிறது. இப்படியாக இந்த திருமலை நாயக்கருடைய பேரனாக இருக்கக்கூடிய சொக்கநாதருடைய ஆட்சி இப்படி முடிவடைகிறது. அதன் பிறகு மிக முக்கியமா நம்ம அடையாளம் காணக்கூடியவர் யாருன்னா ராணி மங்கம்மாள். இவங்களை அயன் லேடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணாக இருந்து பல மன்னர்களை கப்பம் கட்ட வச்சு திரை செலுத்துற அளவுக்கு கொண்டு வந்தவங்க ராணி மங்கம்மாள். ஏறக்குறைய 17 ஆண்டு காலம் சிறப்பான முறையில ஆட்சி செய்தவர்கள் ராணி மங்கம்மாள் என்று சொல்லக்கூடியவர். குறிப்பாக இவருக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, திருவாங்கூர் என்கிற அந்த ஊர்ல படையெடுப்பு நிகழ்ந்த போது மராத்திய மன்னனான சாஜியினையும் அதை கப்பம் கட்ட திரை செலுத்த வைத்த ஒரு பெருமைக்கு உரியவர் ராணி மங்கம்மாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல அங்க இருக்கக்கூடிய திருவிதாங்கூர்ல இருக்கக்கூடிய பகை மன்னர்களாலையும் கப்பம் கட்ட வச்ச ஒரு பெருமைக்குரியவர் ராணி மங்கம்மாள் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருது. இதோடு மட்டும் இல்லாம இப்படி அவங்க வெளிப்படைய ரொம்ப டிரான்ஸ்பரண்டான அரசாட்சியை செய்திருக்கிறாங்க. ஏறக்குறைய 17 ஆண்டு காலம் இவ்வளவு வெளிப்படைத்தன்மையோட ஆட்சி செய்த அந்த ராணி மங்கம்மாள் சில நாட்களுக்கு பிறகு மர்மமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற வரலாறு இந்த பகுதியின் வழியா நமக்கு தெரிய வருது. இவரை தொடர்ந்து யாருன்னா விஜய சொக்கநாத நாயக்கர். விஜயரங்க சொக்கநாத நாயக்கரினுடைய அந்த ஆட்சி கீழே என்ன தெரிய வருதுன்னா, இந்த விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் பாத்தீங்கன்னா தனது 17வது வயதுல இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. இவர் நிறைய ஈடுபாடு எதுலன்னா துறவு நிலையில இவருக்கு இறை பக்தி மிக்கவர், துறவு நிலையில ஈடுபாடு கொண்டவர். எனவே ஆட்சியில ரொம்ப மிகுந்த ஈடுபாடு செலுத்தாதனால இவர் கூட இருந்த ஆட்களால மக்கள் வரி வாங்கி துன்புறுத்தப்படுறாங்க. மக்களுக்கு நிறைய கொடு துன்பங்கள் இழைக்கப்படுகிறது.
உடனே என்ன பண்றாங்க, சாதாரண கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு கூட வரி வசூலிக்கப்படுகிறது. இந்த கொடுமையான துன்பத்தை தாங்க முடியாத ஒரு ஊழியன் என்ன பண்றான், கோயிலினுடைய உயர்ந்த கோபுரத்தின் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்றான். இந்த நிகழ்வை பார்த்த பிறகு இந்த விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்ன பண்றாரு, இனியும் நம்ம ஆட்சியில இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இறைபக்தியின் காரணமாக அரசாட்சியை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் விஜயரங்கநாத சொக்கநாதருக்கு நாயக்கருக்கு ஏற்படுது. கடைசியா இறுதியாக மீனாட்சி, அதாவது மீனாட்சி அரசியாக அறியக்கூடிய அவரோடு இந்த நாயக்கர் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. மீனாட்சி அரசியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, மதுரை நாயக்க மரபினுடைய கடைசி ஆட்சியாளர் யாருன்னு கேட்டா இந்த மீனாட்சி அரசி தான். இவங்க யாருன்னா விஜய ரகு சொக்கநாதரனுடைய மனைவி, பட்டத்தரசி. இவர்களுக்கு இந்த மீனாட்சி அரசிக்கு வாரிசுகள் இல்லை. வாரிசு இல்லாதனால இவங்க பக்கம் முறையா அரசியல் பின்புலத்தோடு இயங்கக்கூடிய சாதுரியமா ஆட்சி செய்யக்கூடிய ஆள் இல்ல, வாரிசு இல்லை. எனவே ராணி மங்கம்மாளுக்கு நிகராக மீனாட்சி அரசியால ஆட்சி செலுத்த முடியல. இந்த வீக்னஸை கண்டு கொண்ட ஆர்காடு நவாப் என்று சொல்லக்கூடிய அவனுடைய மருமகன் சந்தா சாஹிப், அவரால இவங்க ஒரு ஒப்பந்தத்துல ஈடுபடுறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது திருச்சி கோட்டையை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துக்கு மீனாட்சி தன் பக்கபலம் ஆள்பலம் இல்லாதனால, வாரிசு இல்லாதனால நடுவில் ஒரு வாரிசை தத்தெடுப்பாங்க. யாருடைய பையன் அப்படின்னா, திருமலையின் மகன் விஜயகுமாரனை வாரிசாக ஏற்ற ஆட்சி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கும் அந்த அளவுக்கு அரசியல்ல பரிச்சயம் இல்லை. அதனால கொஞ்சம் இவங்களுடைய அரசாட்சி என்பது கொஞ்சம் சுணக்கமா போகுது. இந்த வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டு தான் ஆற்காடு நவாபினுடைய மருமகனான சந்தா சாஹிப் உள்ள நுழையிறாரு. அந்த சந்தா சாஹிப்பு மீனாட்சிக்கு இடையிலான ஒப்பந்தம் என்னன்னா, அந்த நிலைக்கு திருச்சி கோட்டை பறிபோகிற நிலையில் இருக்குது. உடனே மீனாட்சி அரசி இவருடைய உதவியை நாடுறாங்க, ஆற்காடு நவாபு மருமகன உதவி. அப்ப சந்தா சாஹிப் உதவுவது போல அவரு மீனாட்சிக்கு ஒப்புதல் கொடுக்கிறார். மீனாட்சி அரசிக்கு அந்த ஒப்பந்தத்திற்கு ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் பணம் ஒப்பந்தத்துக்கு கையெழுத்தாகிறது. ஆனா கடைசியில அந்த சந்தா சாஹிப் உதவி செய்யறது இல்லை. திருச்சி கோட்டையை தன்வசமாக்குவதற்கு தான் அவர் முயற்சி செய்யறாரு. இந்த அவமானம் தாங்க முடியாம, இப்படி நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டாரே, நம்ம மக்களை ஏமாற்றியது போல ஆகிவிடுமே அப்படிங்கிற அந்த தன்மான பிரச்சனையினால மீனாட்சி அரசி தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படியாக இந்த மதுரை நாயக்கர் அரசாட்சி என்பது 1336 தொடங்கி 1736 வரைக்கும் இப்படி பல்வேறு நிலைப்பாடுகள்ல இந்த நாயக்கர் அரசாட்சி அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காணொளி உங்களுக்கு ஒரு பயனுள்ள, எளிமையா நினைவில் நிறுத்தக்கூடிய காணொலியா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க மீண்டும் நான் சொல்ற தேர்வு நோக்கத்துல நீங்க படிக்கக்கூடியவர்கள் ஒரு சின்ன அறிமுகம், எப்படி நாயக்கர்கள் உள்ள வராங்க, யாருடைய தலைமையில வராங்க, இந்த விஜயநகர பேரரசுங்கிறது யார் தலைமையில இயங்குது, எங்க தோற்றுவிக்கப்படுகிறது, நாயக்கர்கள் என்பவர்கள் எப்படி அறிமுகப்படுத்தப்படுறாங்க, அந்த அறிமுகப்படுத்தப்பட்டு விஜயநகர பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி ஆகி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி தனித்துவமா ஆட்சி செலுத்த வராங்க, அந்த ஆட்சி செலுத்தக்கூடிய மிக முக்கியமான 3 இடம் என்ன, செஞ்சி, தஞ்சை, மதுரை, அந்த ஆட்சி செய்த போது என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருந்தது, அதன் பிறகு முத்து வீரப்ப நாயக்கர் யார், அதை தொடர்ந்து முதலாம் முத்து வீரப்ப நாயக்கர் யார், திருமலை நாயக்கர் யார், அடுத்தது சொக்கநாத நாயக்கர் யார், ராணி மங்கம்மாள் யார், மீனாட்சி அரசி யார், விஜய ரகநாத சொக்கநாத நாயக்கர் யார், இப்படியான பெயர் அடிப்படையில் அவங்களுக்கான செயல்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த மதுரை நாயக்கர் அரசாட்சி என்பது எங்கு தொடங்கி எங்கு முடிவடைகிறது என்பது உங்களுக்கு எளிமையா தெளிவா தெரியும். குறிப்பா இந்த காணொளியில நீங்க நினைவில் நிறுத்த வேண்டியது வருடங்கள், நூல்களினுடைய பெயர்கள், என்ன பட்டம், யாரை ஆதரித்தார்கள், என்ன மாதிரியான தொழில் வந்தது, மூக்கறுப்போர் யாருடைய தலைமையில் இருந்தது, நெசவு தொழில் எப்படி வந்தது, சௌராஷ்டிர மக்களை உள்ள இறக்குனவங்க யாருடைய ஆட்சியில, சேதுபதி பட்டம் எப்பொழுது யாரால் கொடுக்கப்பட்டது, இப்படியான இந்த திரவு சொற்கள் அடிப்படையில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் இந்த நாயக்கர் ஆட்சி வரலாறு உங்களால் எளிமையாக மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும்.
எனவே அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.